பார்வதி பற்றி சொல்லணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரியும், ஷீ இஸ் லைக் அ வெரி ஃபியர்ஸ் கண்டஸ்டன்ட். அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க பண்ண ஒரே தப்பு வந்துட்டு, ஷீ ட்ரை டு பெண்ட் வாட்டர்மெலன் ஸ்டாரோடைய கேரக்டரோ இல்லைனா அவரோட ஆக்ஷன்ஸோ வந்துட்டு, எஸ்பெஷலி அந்த ஜூஸ் டாஸ்கில் ஷீ ட்ரை டு மேனிப்புலேட் ஹிம். அதுக்கு ஒரு இடமே கொடுக்கல. சரியா? ஐ திங்க் தட் வாஸ் சூப்பர்ப். ஐ ரியலி லவ் தட் பர்டிகுலர் எபிசோட் அண்ட் ஷீ கைண்ட் ஆஃப் லாஸ்ட் இட். அவங்களுக்கு என்னென்னா த வேர்ல்ட் இஸ் அகெயின்ஸ்டர்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அப்போ வந்து அவங்க யாரோடையும் ஒட்ட முடியல பெருசாக. அப்போது வாட்டர்மெலன் ஸ்டார் தான் கூட இருந்தார். அப்போ அவரை வந்து அவங்க கண்ட்ரோலில், அதாவது என்ன பண்ணுறாங்க, இந்த பண்ணுற விஷயம் எவ்வளோ டேஞ்சரான ஒரு விஷயம் அப்படின்னா, அதாவது நல்ல விஷயம் தான், பண்ணுறது நல்லது. பட் அதை வந்து ஒரு ஆயுதமாக எடுத்து பயன்படுத்துகிறப்போ when it's in the wrong hands, people can make you do things. இந்த கார்லேருந்து தள்ளி விடுறதா இருக்கட்டும் கமருதீன், இல்லைனா வேறு என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறது தெரியல. பொதுவாக நான் சொல்கிறேனே, அதாவது தூண்டி விடுற அந்த வேலை இருக்கு இல்லையா, அது வந்து எந்த ரீசனுக்காக அவங்க பண்ணுறாங்கன்றது மெயின். அதாவது என்ன வேணால் ரீசனாக இருக்கலாம், பட் அந்த ஃபண்டமெண்டல் அந்த கோர் ரீசன் பார்த்திங்கன்னா அவங்க மேலே இருக்கிற அந்த அன்பு, இல்லைனா அந்த அட்டாச்மெண்ட். ஒருத்தர் மேலே இருக்கிற நமக்கு அந்த அட்டாச்மெண்ட். இது நான் பண்ணலன்னா அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை வெறுத்துருவாங்க, நம்மளோட பேச மாட்டாங்க, நம்ம அவங்கள லூஸ் பண்ணிவிடுவோன்ற அந்த ஒரு பயம் இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் வந்து அவங்க ட்ரை பண்ணாங்க. அண்ட் இட் டிட் நாட் ஒர்க் ஆன் வாட்டர்மெலன் ஸ்டார். நான் அவங்கள வந்து கெட்டவங்க, அது கெட்ட பொண்ணு அப்படின்லாம் சொல்ல வரல. வாட் எவர் ஷீ டிட் இன் த ஹவுஸ் இஸ் அப் டு ஹர். ஷீ இஸ் அன் அடல்ட். தட் இஸ் வை விஜய் சேதுபதியே வந்துட்டு இன்டர்ஃபியர் ஆகலை எந்த ஒரு விஷயத்துலையும். ஸோ யூ லெட் இட் கோ. பட் இப்போ பண்ண விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணவே முடியாது. அது விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், ஏன் ரஜினிகாந்தே வந்தால் கூட ரெட் கார்டு கொடுத்தது ரொம்ப 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 தப்பு. அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கலாம், ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கலாம், வாட் எவர் பண்ணியிருக்கலாம். அவங்கள வந்துட்டு அசிங்கப்படுத்தி லேபிள் குத்தி லாஸ்ட் டைம் பிரதீப்புக்கு பண்ண மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க. அது 2 பேருக்கு பண்ணியிருக்காங்க. 2 பேரோட லைஃப்பும் சரி. பார்வதி கூட விடுங்க, கமருதீன் பாவம். தட் கை, அவன் வந்து நேச்சுரலாக தான் இருக்கான், அவன் எப்படி இருக்கணுமோ அப்படியே தான் இருக்கான். எனக்கு கமருதீன் சுத்தமாக பிடிக்காது. சரியா? ஸோ பார்வதி மேலே எனக்கு எந்த நெகட்டிவ் இதுவும் கிடையாது, எக்ஸப்ட் ஃபார் அஃப்கோர்ஸ் இந்த கமருதீனோட கொஞ்சம் ஓவராக போயிருந்தாங்க. பட் அது இட் வாஸ் பவுண்ட் டு ஹேப்பன். சரியா? ஸோ வென் யூ ஃபால் இன் when you are infatuated or இல்லைனா when you fall in love with someone in that kind of situation, அப்போ வந்து எல்லை மீறி போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அது நம்ம தமிழ் பிக் பாஸ்ன்றனால ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. நிறைய இது நமக்கு எடிட் பண்ணி காட்டுறதும் கிடையாது. அப்படி இருந்தும் சில கிளிப்பிங்ஸ் மாட்டி இருக்குது. ஸோ we know லைக் அவங்க பண்ணது வந்து பெருசாக பாராட்டுற மாதிரியோ இல்லைனா ஓகே கிரேட் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் நாகரிகமான விஷயமா அப்படின்னா லைவ் டிவியில் நாகரிகமான விஷயம் கிடையாது. பட் வென் யூ ஹேவ் எவ்வளோ 65 கேமராஸா 60 கேமராஸோ, இவ்வளோ கேமராஸ் முன்னாடி நீ வந்து யூ நீட் டு பி யோர் செல்ஃப் அப்படின்னா, அதாவது பி யோர் செல்ஃப்னா பாயிண்ட்ஸ் கொடுக்கல இல்லையா, நீ வந்து இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது அப்படிலாம் நீங்கள் எதாவது பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா கிரேட். அந்த கான்ட்ராக்டில் நான் பார்க்கணும், பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக வந்து அந்தளவுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களா இருக்கணும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க? ஒருத்தர் வீட்டில் போய்ட்டு கேமரா வச்சு பார்த்தீங்கன்னா என்ன எப்படி இருக்கும், என்ன பார்ப்பீங்க சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். அப்போ அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ அவங்க வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி தான் அவங்க இருக்காங்க. பட் வாட் தேர் சேயிங் இஸ் இட் இஸ் நாட் லவ், இட் இஸ் மோர் தென் அ ஃப்ரெண்ட் ஃபீலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வாட் எவர் நேம் தே கிவ் இட், அது நமக்கு அது ப்ராப்ளம் கிடையாது. பார்வதி வந்து ஷீ பிளேட் அ கேம் ரைட் டில் தி வெரி எண்ட். ஷீ பிளேட் அ கேம். அந்த கார்லேருந்து தள்ளி விடுறதா இருக்கட்டும், எவ்ரி திங் ஷீ டிட் ஆன் பர்பஸ். இட் வாஸ் பிளான்ட் அண்ட் இட் வாஸ் பியூர்லி கேம். இப்போ அவங்களுக்கு கண் அடிப்பட்டும் அவங்க வந்து ஃபைட் பண்ணாங்க. அதுக்கு மேலேயும் சபரி வந்து அவங்கள அடிச்சுக்கிட்டு தான் இருந்தான், தள்ளிக்கிட்டு தான் இருந்தான், கீழே போய் விழுற அளவுக்கு அவன் ஃபோர்ஸில் தள்ளி இருக்கான். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு தப்பாக தெரியல. பட் அது ஒரு ஸ்போர்ட்டிவ் அவங்க எடுத்துக்கிட்டாங்கல்ல, அவங்களும் அழுதாங்க, அவங்களுக்கும் பெயின் இருந்தது, கண்ணு அது திரும்ப சரியாகுமா எனக்கு சந்தேகமே வந்துடுச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து தேங்க் காட் ஷி ரிகவர்ட், ஷி காட் ஹர் ஃபேஸ் பேக் எவ்ரி திங். பட் இதே சபரிக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைக் கூட கொடுக்கல. அதாவது இந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக நீ விளையாடி இருக்கான்றதுக்கு ஸ்ட்ரைக் கூட கொடுக்கல. ஆனால் போன சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த முத்து அவங்களாம் அக்ரெசிவாக விளையாடினாங்க. பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்னு ஒரு லூஸ்தனமான ஒரு இது வச்சுருந்தாங்க இதே கில்லர் காயினில். அப்போது நாங்கள் ரொம்ப கடுமையாக விளையாடினீங்க, இட்ஸ் நாட் அபவுட் வின்னிங், இட்ஸ் அபவுட் பார்ட்டிசிபேட்டிங் அப்படின்னு ஏதோ ஒரு நான்சென்ஸ் எல்லாம் பேசிட்டு இவங்களுக்கு ஆகுனா ஏதாவது ஒன்று கிடச்சிரும், அதை வச்சு பேசிடுவாங்க, தப்பிச்சு போயிடுவானுங்க. அதுக்கு கிளாப்ஸ் அடிக்கிறது முட்டா ஜனங்க இருக்காங்க, முட்டால் ஆடியன்ஸ், இடியட் ஆடியன்ஸ் இருக்காங்க அங்கே. அவங்க பெய்டு ஆடியன்ஸாக என்ன கர்மம்னு தெரில. ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் பார்வதி அகேன், சொல்லப்போனால் அந்த ஷோவே அவங்களால தான் ரன் ஆச்சு. அது நிறைய பேர் சொல்லிட்டாங்க, அதுதான் உண்மை. அது அவங்கள வந்துட்டு இப்போ ரெட் கார்டு கொடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படின்றது வந்து அது என்ன சொல்கிறது, ஜஸ்ட் பிகாஸ் பீப்புள் வந்து ப்ரெஷரைஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து பிஆராக கூட இருக்கலாம். பீப்புள்னா யாருன்னு எனக்கு ஒருத்தரை போய் பார்க்க முடியாதுல்ல. உண்மையாகவே நீ ஒரு மனுஷன் தானே,
இல்லை நீ பாட்டா, இல்லைனா உன்னை வந்து பாட் பண்ணிட்டாங்களா, அதை பே பண்ணி பை பண்ணிட்டாங்களா உன்னை அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. ஸோ ஒரு மெஜாரிட்டி வந்து ரெட் கார்டு கொடுங்கன்னு சொல்கிறப்போ அது வந்து அப்போ மற்ற ஆடியன்ஸஸ் வந்து என்ன அது எந்த மாதிரி ஒரு டிசிஷனாக இருக்கும். அப்போ நீ ஒரு ஜஸ்ட்டு அந்த ஒரு குரூப் வந்து உட்காருது அந்த ஷோவில் வந்து விஜய் சேதுபதி முன்னாடி உட்காடுறாங்க ஒரு குரூப்பு. அந்த குரூப் வந்துட்டு ஒரு கோஷம் எழுப்புது. அப்போது இவருன்னா பயந்துட்டு ஐயோ நம்ம வந்துட்டு கொடுக்கலன்னா பிரச்சனை ஆகிடும் போல இருக்கு அப்படின்னு பண்ணியிருக்காரா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு நல்லாவே தெரியும் இதுதான் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாட்டிச்சு. அண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஹிம். அவரே வந்துட்டு அவருக்கு கொடுத்த ஸ்கிரிப்டை தான் பேசிகிட்டு இருக்காரு. அவர் சொந்த புத்தியில் எதுவும் பண்ணல. அப்படி இருக்கிறப்ப வந்து அந்த டபுள் கார்டு பண்ணால் நம்ம வேறு லெவல் ஆகிடும், டிஆர்பி எகிரிடும். அதாவது இவ்வளோ நேரம் படுத்து கிடந்த ஷோ, எவனும் மதிக்காத ஒரு ஷோ வந்துட்டு அப்படியே ஒரு ஐஃபில் டவர் அளவுக்கு ஏற்றிட்டாங்க. ஸோ இவங்களோட கேவலமான அந்த ஒரு பிளானிங்னால பண்ண விஷயம்தான் இந்த டபுள் ரெட் கார்டு. அதில் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி பார்வதி கூட எப்படியாவது அதை மீந்து வந்துடுவாங்க. ஷீ நோஸ் த ஃபார்மேட், ஷீ நோஸ் வாட் த ஷோ இஸ் அபவுட், ஷீ நியூ வாட் ஷி வாஸ் கெட்டிங் இன் டு. ஸோ பார்வதி வில் ஆல்வேஸ் பி, என்னை பொறுத்த வரைக்கும், த அன்டிஸ்பியூட்டட் வின்னர் ஆஃப் த ஷோ. நாட் பிகாஸ் ஆஃப் ஹர் ஆக்ஷன்ஸ் ஆர் எனி திங், பிகாஸ் ஆஃப் ஹர் ஸ்போர்ட்டிவ்னஸ். ஷீ இஸ் வெரி ஸ்போர்ட்டிவ், வெரி போல்ட். ஒரு 10 அர்ச்சனாக்கு சம்பவம் அவங்க. பட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ அர்ச்சனா ஒரு தனி குவாலிட்டி தான். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபைட்டிங் பேக் வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்துட்டு பார்வதிக்கு தான், நான் இது வரைக்கும் பார்வதிக்கு தான் மேக்ஸிமம் ஓட் போட்டிருக்கேன். சரியா, பார்வதிக்கு போட்டிருக்கேன். அகைன் ஐம் நாட் அ ஃபேன் ஆஃப் எனி ஆஃப் தீஸ் பீப்புள். நான் பார்க்குறது யார் வந்து பெஸ்ட்டாக இருக்காங்க அவங்கள தான் நான் போடுறேன். அந்த வாரம்னு கிடையாது, ஓவராலாக யார் இப்படி நடந்துக்கிறாங்க. பார்வதி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா அவனுக்கு ஓட் போட மாட்டேன்ற மாதிரி ஒரு சில்லியாக இம்மெச்சூரான பிஹேவியரோ அதெல்லாம் கிடையாது. ஒரு சராசரி மனுஷன் ஒருத்தனை பார்த்து இவன் வந்து நல்ல கண்டஸ்டண்ட்டாக இருக்கான், அவன் என்ன தப்பு பண்ணாலும் நான் அவனை மன்னிச்சு விட்டுறான் அப்படின்னு சொல்லி அடுத்த லெவல் போகிறது தான் நமக்கு நல்லது. அதுதான் உண்மையான ஒரு ஆடியன்ஸுக்கு அழகான ஒரு விஷயம். நான் கமருதீனுக்கும் ஓட் போட்டிருக்கேன், நான் வினோதுக்கும் ஓட் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக. ஆனால் இப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் இந்த ஆளுக்கெல்லாம் நான் ஏன் ஓட் போட்டேன் அப்படின்னு. ஏன்னா அவன் நடந்துக்கிற விதம் வந்து இந்த பாஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்குது. ஸோ எல்லாரையும் சண்டைக்கு இழுக்கிறது, அவரை யாரும் குறைய சொல்ல முடியாது போல், அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா சாண்ட்ரா கூட நான் ஓட் போட்டிருக்கேன். இது பிரஜன் சாண்ட்ரா கூட வந்துட்டு உங்கள் வெளியில் போகக்கூடாது, பாவம் அவங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க அப்படிலாம் நான் நினச்சி அவங்க உண்மையாக இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட்காக அழுதாங்கன்னு நான் சாண்ட்ராக்கு 4-5 வாட்டி ஓட் போட்டிருக்கேன். நானும் ஏமாந்துருக்கேன், நானும் ஒரு ஏமாளி தான். இப்படி நல்லா விளையாடிட்டு இருக்க இந்த பிளேயரை வந்துட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. அவங்க கார்லேருந்து வெளியில் தள்ளினதுக்கு சரியா தப்பா அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், டிபேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். பட் த ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர் இஸ், சாண்ட்ரா வந்துட்டு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம். என்னதான் வந்து ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குது, இல்லை எனக்கு ஒருத்தரை பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட வந்து கன்ஃபைட் பண்ணாலும், அதாவது உங்ககிட்ட வந்து சொல்லி உங்கள் கூட இருந்தாலும் ஆறுதல் பெற்றாலும், அதனால் வந்துட்டு தட் டசன்ட் கிவ் யூ த ரைட். உனக்கு வந்து எந்த ரைட்டும் கிடையாது, நீ இதுதான் பண்ணணும், நீ அவனோட பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ அண்ணன் தங்கச்சி கிடையாது, அப்பா அம்மா கிடையாது, டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் கிடையாது, நீ யாருமே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ வந்து நீ அவங்கள பற்றி எப்படி நீ தப்பாக பேசுவா? சரி, அவங்க தனியாக அவங்ககிட்ட பேசின விஷயத்த நீ எப்படி வெளியில் சொல்லுவேன்? அதுவும் எல்லாரும், அதாவது நல்லாவே தெரியும் அந்த என்டையர் ஹவுஸ் வந்துட்டு ஃபார் எனி திங் எவ்ரி திங் வந்துட்டு அவங்க பார்வதிக்கும் கமருதீனுக்கும் எதிராக தான் பேசுவாங்க. அப்படி உனக்கு நல்லாவே தெரியும். அவங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாட்டியுமே சரி அவங்களுக்கு எதிராக தான் நிற்பாங்கன்னு நல்லாவே தெரியும் சாண்ட்ராக்கு. அப்போ தெரிஞ்சு தான் அந்த லேடி வந்து அவங்கள ட்ரிகர் பண்ணியிருக்கு. அண்ட் ஒருத்தரை பார்த்து அவர் பேரை வச்சு, அதாவது நீ எதை வச்சு வேணால் நீ பேசு, சரியா, பேரையே நீ கொச்சப்படுத்தி ஒரு மாதிரி காமோ நீங்கள் பண்ணுறது காமோ அப்படின்னா அது நீ எப்படிப்பட்ட ஒரு ஜென்மோன்னு நல்லாவே தெரியுது. நீ வந்து நல்லா அப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு நான் 2 குழந்தைங்களுக்கு அம்மா நீ பேசினா வந்து நீ ஒன்றும் உத்தமியும் கிடையாது, நீ ஒன்றும் பர்ஃபெக்டும் கிடையாது. உன் புருஷன் வெளியில் வந்துட்டு நான் வந்தேன் அவ்வளோதான், நான் கிழிச்சிருவேன் அப்படி பண்ணேன். அப்போ பப்ளிக்காக நீங்கள் 2 பேரும், நீயும் தான் சொன்ன, நீ காரில் என்ன சொன்ன, பார்வதி கமருதீன் தான் சொன்னேன், வெளியில் வா பிரஜன் கொடுப்பார், நல்லா தருவார் உனக்கு அப்படின்னா நீ வந்து பப்ளிக்காக நீ த்ரெட்டன் பண்ணுற. லைவ் டிவியில் நீ த்ரெட்டன் பண்ணிகிட்டு இருக்க. லாஸ்ட்டு சீசன்லேயும் அவனும் அதே மாதிரி தான் பண்ணான். அவனெல்லாம் சும்மா விட்டு வச்சுருக்காங்க. ஸோ லைவ் டிவியில் நீ த்ரெட்டன் பண்ணுற அப்படின்னா அப்போது நீ எங்கன்னா பெரிய ரவுடியா? உன் புருஷன் என்ன 10 கொலை பண்ணிட்டானா? என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியலையா? இத்தனைக்கும் நீ வந்து இந்த ஊரும் கிடையாதுன்றாங்க, நீ கேரளாக்காரி, நீ இங்கே வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்க? அதான் உன்னோட புத்தியை காட்டுற பற்றியா, நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு நல்லாவே தெரியுது. மேனிப்புலேஷனாக இருக்கட்டும், உன்னுடைய ஓவர் ஆக்டிங்காக இருக்கட்டும், ரொம்ப கேவலமாக இருக்கும் உன்னோட ஆக்டிங். அஞ்சலி பாப்பா ஆக்டிங்கு பெட்டராக இருக்கும்.
அஞ்சலி பாப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். அஞ்சலியோட ஆக்டிங் வந்து அவ்வளோ யதார்த்தமாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ பட் தென் யூ ஆக்டிங்ன்ற பேரில் வந்துட்டு ஆக்டிங்கே அசிங்கப்படுத்துகிறேன். அந்த ஆக்டிங்க்கு இருக்கிற மரியாதையே போச்சு ஒன்றால், சரியா? அந்த மாதிரி நீ பண்ணிவிட்டு அவங்கள நீ அதாவது ஓரளவு நீ பேசலாம், உனக்கு நல்லா தெரியுது அவங்க 2 பேர் டீம் ஆகிட்டாங்க. அவங்க 2 பேர் டீம் ஆனால் என்ன ஆகும்? ஒரு ஆளையே உன்னால் சமாளிக்க முடியாது, அதான் உண்மை. நீ ஒரு கவர்டு, நீ ஒரு கோலை, உன்னால் ஃபேஸ் பண்ணவே முடியாது. பார்வதியை ஹெட் ஆன் நீ ஃபேஸ் பண்ண முடியாது, கமருந்தனை சுத்தமாக நீ ஃபேஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவன் கேட்குற ஒரு கேள்வி ரொம்ப கரெக்டாக ஸ்ட்ராங்காக நியாயமாக கேட்குறான். அதுக்கு இது வரைக்கும் அந்த லேடி பதில் கொடுக்கல. நான் பார்க்கல, அன்சீனில் சொல்கிறாங்க இந்த மாதிரி காது மூடிட்டு போயிட்டா அப்படின்னு. அவன் என்ன கேட்குறான், நாங்கள் ஏதோ பண்ணிட்டு போகிறோம், நீங்கள் யார் நடுவில்? நீங்கள் என்ன பெத்த தாயா? நீங்கள் நடுவில் ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறான். அது கரெக்டான கேள்வி தான். உனக்கு என்ன வந்துச்சு, நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு உங்ககிட்ட பதிலே கிடையாது. அப்போ நீ வந்து அடுத்தவங்க பிஸ்னஸில் மூக்கு நுழைச்சிருக்க, அப்போ என்ன பண்ண, மூக்கை உடைக்கணும், கரெக்டாக? அதாவது பிரஜன் வந்து பண்ண முடியாத ஒரு விஷயத்த கமருதீன் பண்ணியிருக்கான், ஒன்றை எட்டி உதச்சிருக்கான். அதை தான் நடந்திருக்கு, அதான் கரெக்டு. அதாவது பிரஜனால் பண்ண முடியும். அவன் ஆக்சுவலாக உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டிருப்பான் அவன் புருஷன். அவனே உன்னை பார்த்து தான் ஓடுறான். ஏன்னா ஆல்ரெடி இந்த டாஸ்கில் பார்த்துட்டான், நெக்லஸ் டாஸ்க். அதுலேயே வந்து நீ எப்படி வந்து உன் புருஷன் நீ வச்சு செஞ்ச, எந்த அளவு நீ டார்ச்சர் கொடுத்த, அந்த அளவுக்கு தெரியும் போல். நீ வந்து ஒரு டைப்பான ஒரு பைத்தியமா அப்படின்னா பைத்தியம் மாதிரி நடிக்கிறியா என்னன்னு தெரியல. நீ கொடுக்குற டார்ச்சரில் அவருக்கு இப்போ பேனிக் அட்டாக் ஆங்ஸைட்டிலாம் வந்துடும் போல். நீ ஓவராக பேசிட்டு அதில் ஒரு அழுகையும் லைட்டாக போட்டு நீ நல்லவ மாதிரி நீ காட்டிக்கிட்டா, இன்னசென்ட் மாதிரி நீ காட்டிக்கிட்டா, இட்ஸ் நாட் கோயிங் டு சேவ் யூ. ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு அளவு தான் பேசுவாங்க யாராக இருந்தாலும், அதுக்கப்புறம் அடி உத மிதி தான். அதுதான் நடந்துச்சு உனக்கு. இத்தனைக்கும் அவங்க வந்துட்டு உன்னை கொஞ்சம் சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. நீ வந்து ரொம்ப ஃபோர்ஸாக நீ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறனால, அதை நான் சொல்கிறேன், நீ வந்து ஒரு விஷயத்தை தடுக்கிறப்போ இன்னும் ஃபோர்ஸாக தான் போய் விழுவ. நீ அதை அப்படியே விட்டுருந்தா கூட நீ கொஞ்சம் சாஃப்டாக லேண்ட் ஆகிருப்ப. இல்லை நானே இறங்கிடுறேன் அப்படின்னு கதவை திறந்து என்னை தள்ளாதீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு நீ அப்போ கூட நீ சண்டை போட்டுக்கிட்டு தைரியமாக ஒரு வீராங்கனை மாதிரி நீ இறங்கிருக்கலாம். இல்லையா திரும்பி அவங்கள தள்ளியிருக்கலாம். நீ அது எதுவுமே பண்ணல. ஏன்னா அஃப்கோர்ஸ் 2 vs 1 அப்புறம் அது ஹேண்டிகேப் மேட்ச் மாதிரி ஆகிடும், ரெஸ்லிங் மாதிரி. அப்போ வந்து உனக்கு நல்லாவே தெரியும் கமருதீன் கிட்ட அவனுடைய ஸ்ட்ரென்த்துக்கு நீ நிற்கவே முடியாது. பார்வதியோடைய அந்த டிட்டர்மினேஷன் முன்னாடி நீ சுத்தமாக எதுவும் பண்ண முடியாது. அப்போ அப்படி இருக்கிறப்போ வந்து நீ வாயை மூடிட்டு இருந்திருக்கலாம். நீ வந்து இஷ்டத்துக்கு நீ பேசின. அது என்ன செருப்பால் அடிக்கிறது எனக்கு புரியல. அது என்ன செருப்பால் அடிப்பேன்னா என்ன உனக்கு மட்டும்தான் தெரியுமா செருப்பால் அடிக்கிறதுக்கு? நாங்கள்லாம் சாணியில் முக்கியெல்லாம் அடிப்போம் தெரியுமா, காஞ்சி போன சாணியெல்லாம் அடிப்போம். இந்த மாதிரிலாம் நீ வந்து பேசியிருந்தான்னா வேற யாராவது ஒரு ஆம்பளை கிட்ட, கமருதீன் ரொம்ப பொறுமையாக இருந்தான். ஆக்சுவலாக இங்கே என்ன ஒரு தப்பு நடந்திருக்குன்னா, கமருதீன் கிட்ட நான் பார்க்குற ஒரு விஷயம், கமருதீன் கிடையாது, இந்த மாதிரி நிறைய பேர் மாட்டி தேவையில்லாத பேச்செல்லாம் வாங்கி அசிங்கப்பட்டிருக்காங்க, வெளியில் போயிருக்காங்க. ஸோ அது என்னன்னா, நம்ம அந்த கொடுக்குற அந்த இடம் தான். நம்ம நார்மல் இப்போது டே டு டே லைஃப்பில் கூட நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் கிடையாது, நம்ம யாராவது ஒருத்தர் தெரிஞ்சவராக இருப்பார். அப்போ நம்ம ஒரு கொஞ்சம் இடம் கொடுப்போம், அண்ணன் தம்பி அக்கா அப்படின்னு நம்ம இடம் கொடுக்குறப்ப என்ன ஆகிடுதுன்னா, அவங்க அதை அட்வான்டேஜ் எடுத்து வராங்க. அது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நம்ம அவனை என்ன வேணால் சொல்லலாம், நம்ம தான் அக்கான்னு சொல்லிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதை தான் சாண்ட்ரா அக்கா நம்ம பின்னாடி அவன் டீசெண்டாக தான் அவன் பேசிகிட்டு இருந்தான், மரியாதை கொடுத்து தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். பட் திஸ் லேடி டுக் அட்வான்டேஜ். யார்? சாண்ட்ரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஷீ ஸ்டார்டட் டிக்டேட்டிங். ஆமாம் நீ இதான் பண்ணுற, நீ காமன் தான் பண்ணுற, நீ ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு. இவ யார் ஃபஸ்ட்டு? நீ யார் முதல்ல? இதை நீ பாரு ஃபஸ்ட்டு, சரியா? உன்னோட வேலை என்ன? நீ எதுக்காக வந்த? பேசாமல் வீட்டில் கடந்திருக்கலாம்ல. நீ ஏதோ தோசை சுட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய ஆள் நீயும் உன் புருஷனும். சரி 2 பேர் வந்து தொலைஞ்சிங்க, அதுவே தப்பு. ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டாக ரொம்ப தப்பு. 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை நீங்கள் எப்படி கொண்டு வரலாம்? அதுவும் அது பெருமையாக வேறு சொல்கிறாங்க, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் இன் த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படின்னு. 2 பேரும் கொண்டு வந்தால் அது எப்படி நியாயமாக இருக்கும்? நீங்கள் அப்போ ஒன்று நீங்கள் டிவோர்ஸ் போட்டு உள்ளே வந்துருக்கணும். எப்படி ஐ திங்க் சீசன் 2 என்னவோ எனக்கு தெரியலப்பா. அப்போ நான் வந்துட்டு வீடியோலாம் போடல, அப்போ நான் பார்க்கவோ இல்லை, எனக்கு கொஞ்சம் வேறு ட்ராவல்லாம் இருந்தது. அப்போ வந்து ஐ திங்க் பாலாஜி அந்த காமெடி பண்ணுவார்ல விஜய் டிவியில், கலக்கு போதியார் பாலாஜியும் அவரோட ஒய்ஃபும் கண்டஸ்டண்ட்டாக வந்திருப்பாங்க. அப்போவே நான் சொன்னேன், இவங்க வந்து என்ன இந்த மாதிரி பண்ணுறாங்க, அது கண்டிப்பாக சண்டை தானே ஆகும். ஏன்னா இவங்க 2 பேருக்கு செட் ஆகலைன்னு தானே பிரிஞ்சுட்டாங்க. திரும்ப அவங்களை கண்டஸ்டண்ட்டாக போட்டால் அவன் வேணும்னே பண்ணுறான் விஜய் டிவின்னு. அப்போதுலேருந்தே நான் ஐ சென்ஸ்ட் இட். பட் எனக்கு கொஞ்சம் மரியாதை இருந்தது அந்த டிவி மேலே அப்போது. ஆனால் லைக் திஸ் இஸ் டெரிபிள். இவங்க வந்துட்டு எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஹாப்பிலி மேரிட் கப்புள், அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி இருக்குது.
அதெல்லாம் அவங்க விட்டு ஒரு 106 நாள் கஷ்டப்படுறதுக்கு வந்திருக்காங்க. மேபி தேர் ஸ்ட்ரகிளிங், தே வாண்ட் டு கம் அப் இன் லைஃப், வாட் எவர் பி த கேஸ். அவங்க உள்ளே வராங்க, அவங்க கிட்ட சண்டை முட்டி விட்டு அவங்கள பிரித்து விட்ருவாங்க போல இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது.